الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون لو نشاء لجعلناه حطاما فظلتم تفكهون إنا لمغرمون بل نحن محرومون أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء وجعلناه أجاجا فلولا تشكرون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يقولن أحدكم زرعت وليقل حرثت فإن الزارع هو الله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இல்லாமல் ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த ஜமாத்துல் ஆஹிருடைய இறுதியில் ரஜபுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இறைவனுடைய இல்லத்தில் இறை கட்டளையை, இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாக்கியங்களை, எந்த நன்மைகளை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானார். வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணமாகக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனித சமூகம் என்று தனது வாழ்க்கையை துவங்கியதோ, இந்த உலகத்தில் மனிதன் என்பவன் என்று தனது வாழ்வை துவங்கினானோ அந்த நாள் முதற்கொண்டே கலாச்சாரங்கள், நாகரீகங்கள், பண்பாடுகள் இவைகளின் வரலாறுகளும் துவங்கிவிட்டது. மனிதர்களின் வாழ்வு எங்கு துவங்கியதோ அந்த நேரத்தில் மனிதர்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய கலாச்சாரங்களும் மனிதர்களின் நாகரீகங்களும் பண்பாடுகளும் இந்த உலகத்தின் துவங்கிவிட்டது. எந்த ஒரு பிரதேசத்தில் மனிதர்கள் வாழ்ந்தாலும் சரி,
எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மாநிலங்களில் வாழ்ந்தாலும் சரி, அந்த மாநிலங்களில் அந்த நாடுகளில் ஏதாவது ஒரு அடையாளத்தோடு கலாச்சாரத்தோடு பண்பாடுகளோடு தான் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இன்றும் வாழ்ந்து வருகின்றார். உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கலாச்சாரம் அதோடு இணைந்த அடையாளங்கள் மனிதர்களோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் விட்டுவிட்டு மனிதர்கள் வாழ்வது என்பது சாத்தியமில்லாத ஒரு நிலையில் இந்த உலக வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. ஆடை முதல் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்கின்றது. மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை காரியங்களிலும் பண்பாடுகள் ஊடுருவி இருக்கின்றது. ஏன் தெரியுமா? மனித சமூகத்தின் உயர்வு தாழ்வுகளை அடையாளப்படுத்துகின்ற ஒரு உயர்ந்த ஆயுதமாக இன்று கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் நாகரிகங்களும் மாறி இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயமும் இப்படி ஏதாவது ஒரு கலாச்சாரத்தோடு, ஏதாவது ஒரு பண்பாடுகளோடு, ஏதாவது ஒரு நாகரிகங்களோடு தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி அவர்கள் அவைகளை பின்பற்றி வாழ்ந்தார்களோ, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் தனது அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைத்து தான் சென்றார்கள். அந்த அடிப்படையில் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் திருநாள் என்று சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை, இந்த பொங்கல் என்பது இன்று நேற்று துவங்கிய பண்டிகை அல்ல. சங்ககாலம் தொட்டே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மதம் சம்பந்தப்பட்ட அல்லது எந்த ஒரு சமுதாயம் சம்பந்தப்பட்ட பண்டிகைகளாக இருந்தாலும் அதனுடைய தகுந்த காரணங்களோடு, ஒரு முறையியலோடு, ஒரு வரலாற்று காரணங்களை பொதிந்து அந்த கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த நிலையில் தமிழர்களின் பொங்கல் பண்டிகை என்பது வரலாற்று ரீதியாக விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளோடு தொடர்புடையவை. பொங்கல் என்பது வரலாற்று ரீதியில் விவசாயம் சார்ந்த ஒரு தொடர்புடைய செயல்பாடுகளோடு உண்டான பண்டிகை பொங்கல் பண்டிகை என்பது. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் தனது வீட்டிற்கு கொண்டு வந்து அந்த உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாள் இந்த பொங்கல், தைப்பொங்கல் என்பதாக கொண்டாடப்படுகின்றது. அதே போன்று பொங்கலுக்கு அடுத்த நாள் அந்த உழவுக்கு விவசாயத்திற்கு உதவியாக இருந்த அந்த மாடுகளை சுத்தம் செய்து அதை அழகுபடுத்தி அதற்கென்று மாட்டுப் பொங்கல் என்ற பெயரில் அவைகளை கண்ணியப்படுத்தப்படுகின்றது. அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் என்ற பெயரில் தனது உற்றார் உறவினர்களை சந்திக்கக்கூடிய, உணவுகளை பண்டங்களை அவர்களுக்கு பரிமாறக்கூடிய ஒரு நாளாக தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நீண்ட நாள் விடுமுறை தரக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் இந்த பொங்கல் பண்டிகை மாறியிருக்கின்றது. இப்படி விவசாயத்தோடு தொடர்புபடுத்தி ஒரு பண்டிகைகளை கொண்டாடு என்பது தமிழகத்தில் மாத்திரமல்ல,
இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இப்படி ஒரு நடவடிக்கை உண்டு. விவசாயத்தை தொடர்புபடுத்தி அதற்கென்று ஒரு பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. விளங்கிக் கொள்ள வேண்டும், பொங்கல் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சமயத்தையோ சார்ந்த பண்டிகை அல்ல. பொங்கல் என்பது குறிப்பிட்ட ஒரு சமயத்தையோ ஒரு மதத்தையோ சார்ந்த பண்டிகை அல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் உரித்தான பண்டிகை பொங்கல் பண்டிகை. அவரவர்களின் மதங்களுக்கு தோதுவாக, சம்பிரதாயங்களுக்கு தோதுவாக இந்த பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நடைமுறை சாத்தியம். இந்த அடிப்படையில் தமிழ் மொழியோடு, தமிழ் மண்ணோடு, தமிழ் சார்ந்த பண்பாட்டு நடவடிக்கைகளோடு தமிழகத்தில் வாழக்கூடிய அத்தனை நபர்களும் தமிழர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியோடு, தமிழ் மண்ணோடு, தமிழ் சார்ந்த பண்பாட்டு நடவடிக்கைகளோடு தமிழகத்தில் யார் எல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் தமிழர்கள். அதே அடிப்படையில் மொழியால், தமிழ் கலாச்சாரத்தால், தமிழ் நாகரிகத்தால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தின் அத்தனை முஸ்லிம்களும் தமிழர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த தமிழுக்காக பல அற்புதமான தமிழ் இலக்கியங்களை வழங்கியவர்கள் இஸ்லாத்தின் முன்னோர்கள். தமிழுக்காக பல்வேறுபட்ட ஆய்வுகளை, பல இயக்கிய புத்தகங்களை இந்த தமிழுக்கு வழங்கியவர்கள் இஸ்லாமிய முன்னோர்கள். உமர் புலவர், வள்ளல் சீதகாதி, சேகனா புலவர், குன்னங்கோதி மஸ்தான், பீரப்பா, சரக்குத்துல்லா அப்பா இவர்கள் போன்ற மாபெரும் மேதைகள் தமிழுக்கு ஆற்றிய தத்துவங்களும் அர்ப்பணிப்புகளும் ஏராளம். அதே போன்று விவசாயத்திற்கும் தமிழுக்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான தொடர்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் விவசாயம் செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் விவசாயம் செய்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் விவசாயம் செய்தார்கள். நபி யஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் விவசாயம் செய்தார்கள். இப்படி விவசாயத்தோடு தமிழோடு கலந்த இஸ்லாமிய அடையாளத்தை மாற்றுவதற்கோ அல்லது தமிழையும் இஸ்லாத்தையும் துண்டிப்பதற்கோ அல்லது மறைப்பதற்கோ ஒரு காலம் இந்த உலகத்தில் முடியாது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் முன்னோர்கள் பல அரிய தத்துவங்களை இந்த தமிழுக்கு வழங்கியவர்கள். சரி, இந்த பொங்கல் விழாக்களை பொறுத்தவரை இதனுடைய யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? பாரம்பரியமாக விவசாயத்தை வாழ்க்கையாக கொண்ட சமூகம் இந்திய சமூகம். இந்திய நாட்டின் பாரம்பரிய தொழில் அது விவசாயம் மாத்திரம்தான். பாடுபட்டு செழித்த பயிரை அறுவடை செய்ததற்கு பிறகு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இயல்பான விழாவாகத்தான் பொங்கல் பண்டிகை ஆரம்ப காலத்தில் இருந்தது. விவசாயம் செய்வார்கள், அந்த விவசாயத்தின் பயன்களை அனுபவிப்பார்கள். தான் உழைத்த அந்த பயிரின் விளைச்சலை பெற்ற போது மகிழ்ச்சியில் தனது கொண்டாட்டங்களை வெளிப்படுத்துவார்கள். இப்படி ஒரு இயல்பான விழாவாகத்தான் இந்த பொங்கல் பண்டிகை ஆரம்ப காலத்தில் இருந்தது. பின்னால் வந்தவர்கள் தான் இதில் சூரிய வழிபாடுகளை திணித்தார்கள், தெய்வ பெயர்களை திணித்தார்கள். இவைகளுக்கு
தெய்வங்களின் பெயர்களை வைத்து மதச்சாயம் பூசுவதற்கு ஆரம்பித்தார்கள். விவசாயத்தின் பயன்களை பெற்று ஒரு யதார்த்தமான விழாவாக இருந்த இந்த பொங்கல் பண்டிகை காலம் போக போக மதச்சாயத்தையும் சூரிய வழிபாடுகளையும் இந்த பண்டிகைக்குள் திணிக்க ஆரம்பித்தார்கள். சூரியனையும் மாடுகளையும் அறுவடை செய்யக்கூடிய கதிர்களையும் வழிபடக்கூடிய பழக்கத்தை பின்னால் வந்தவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். காலப்போக்கில் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? மக்களின் இயல்பான மகிழ்ச்சிக்கான ஒரு விழாவாக இருந்த பொங்கல் பண்டிகை தெளிவான கடவுள் கோட்பாடுகள் இல்லாத காரணத்தால் குழப்பமான ஒரு பண்டிகையாக மாறிவிட்டது. விவசாயத்திற்கு நிலம் தேவை, தண்ணீர் தேவை, விதை தேவை, கடும் உழைப்பு தேவை, அதற்கான உபகரணங்கள் தேவை. இவைகளை எல்லாம் விளங்கிய ஆதித்தமிழர்கள் இந்த உபகரணங்களுக்கும் அந்த விதைகளுக்கும் அந்த மாடுகளுக்கும் நன்றி செலுத்தினார்களே தவிர வழிபடவில்லை. விவசாயத்திற்கு நிலம் தேவை, தண்ணீர் தேவை, உபகரணங்கள் தேவை, மாடுகள் தேவை. இதை விளங்கிய ஆதித்தமிழர்கள் நன்றி மாத்திரம்தான் செலுத்தினார்கள், எந்த ஒன்றையும் வழிபடவில்லை. பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் தண்ணீருக்காக இந்திரனை வழிபட்டார்கள், வெளிச்சத்திற்காக சூரியனை வழிபட்டார்கள், உணவுக்கு உதவக்கூடிய மாடுகளை தெய்வமாக கொண்டாடக்கூடிய பழக்கங்களை பிற்காலத்தில் வந்தவர்கள் இந்த பண்டிகைக்குள் புகுத்துகின்றார்கள். அன்பானவர்களே, தெளிவான கடவுள் கோட்பாடுகள் இல்லாத காரணத்தால் ஒரு விவசாயத்தின் ஒரு வெளிப்பாடாக நடக்கக்கூடிய பொதுவான பண்டிகை ஒரு மதச்சாயம் பூச ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்தில் ஈமானை பெற்றுக்கொண்ட நாம் எந்த நிலையிலும் இடறிவிடக்கூடாது. உண்மையில் விவசாயம் செய்வதற்கு நிலம் தேவை, வெளிச்சம் தேவை, உபகரணங்கள் தேவை, மாடுகள் தேவை. ஆனால் அதை தாண்டி இறைவனின் உதவியும் நாட்டமும் தேவை என்பதை நாம் இடறிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் உதவினால்தான் இந்த உலகத்தில் பயிர்கள் முளைக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் தினம் தினம் ஓதக்கூடிய சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் சில வசனங்களை சொல்லுவார். உணவு தொழிலை, தண்ணீரை, வெளிச்சத்திற்காக சூரியனை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அனைவருக்குமான கேள்வியை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக முன்வைப்பான். أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون لو نشاء لجعلناه حطاما فلنتم تفكهون. உழவு தொழில், விவசாயம், இதில் முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு யாருக்குரியது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். விவசாயி செய்வது என்ன? நிலத்தை சரி செய்கின்றான், விதை போடுவதற்காக ஏர் உழுகின்றான், விதையை போடுகின்றான், அந்த விதைக்கான தண்ணீரை பாய்ச்சுகின்றான். இதுதான் விவசாயி செய்வது. இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி. விவசாயம் செய்வதற்கு நிலம் தேவை, அதில் விவசாயி அதை உழுது விதைகளை போடுகின்றான், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகின்றான். இது மாத்திரம்தான் விவசாயி செய்வது. அந்த விதையை முளைக்க செய்வது யார்? அஃபரைத்தும் மா தஹர்தூன், இந்த பூமியில் நீங்கள் விதைக்கின்ற விதைகளை கவனித்தீர்களா? அன்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிவூன், விதையை நீங்கள் முளைக்க செய்கின்றீர்களா அல்லது நாம் செய்கின்றோமா என்று இறைவன் கேட்கின்றான். நீங்கள் போடக்கூடிய விதையை முளைக்க செய்வது யார்? லவ் நஷாவு லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன். யோசித்து பாருங்கள், நீங்கள் விதைத்த விதையை செடியாக முளைக்காமல் அந்த விதையை குப்பை கூலமாக நாம் மாற்றியிருந்தால்
இந்த வசனங்களில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இறைவன் உழவு செய்யக்கூடிய விவசாயியின் பங்கை அல்லாஹ் மறுக்கவில்லை. விவசாயி அவனது வேலையை செய்கின்றான். ஆனால் உழவனின் பங்கை மறக்காத இறைவன் சொல்வான், அஃபரைத்தும் மா தஹரசூன், நீங்கள் தான் அதை விதைக்கின்றீர்கள். ஆனால் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிமூன், விளைச்சலை பற்றி பேசும்போது இறைவன் அந்த விளைச்சல் எனக்குரியது என்று சொல்லுவான். நீங்கள் அதற்கு காரணம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், வலாஃபுல் ஹர்ஸ இலைஹிம் வஸ்ஸர்அ இலைஹி தஆலா, உழுதல் என்பது, விதை போடுவது என்பது, நிலத்தை சரி செய்வது என்பது, அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவது என்பது நம்மோடு. ஆனால் அதற்கான விளைச்சலை தருபவன் இறைவன். லிஅன்னல் ஹர்ஸ ஃபஅலைஹிம் யஜ்ரி அலா இக்தியாரிஹிம், நீங்கள் நினைத்தால் ஒரு பூமியில் விதை போடலாம், அதற்கு தண்ணீர் பாய்ச்சலாம். இல்லை என்று சொன்னால் அந்த நிலத்தை சும்மாவே விட்டுவிடலாம். ஆனால் வஸ்ஸர்அ மின் ஃபிஅலில்லாஹி தஆலா வயம்புது அலா இக்தியாரிஹி லா அலா இக்தியாரிஹிம், விளைச்சல் என்பது அது இறைவனை சார்ந்தது. இறைவன் நாடினால் விளைச்சலை தருவார், இறைவன் நாடினால் அதை குப்பையாக மாற்றி விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை பதிவு செய்வார்கள். லா யகூலுன அஹதுக்கும் ஸர்அத், நான் விளைச்சல் செய்தேன் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். வலியகுல் ஹர்ஸத், நான் விதை போட்டேன் என்று வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். விதை போட்டேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், நான் விளைச்சல் செய்தேன் என்று சொல்லிவிடாதீர்கள். ஏன்? ஃபஇன்ன ஸர்அ ஹுவல்லாஹ், விளைச்சலை தருபவன் அல்லாஹ். மொழிப்பிக்கும் சக்தியை அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக மிக அழுத்தமான கேள்வியாக இந்த உலகத்தில் எடுத்து வைக்கின்றான். அது மாத்திரமல்ல, இறைவன் சொல்லுவான், லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபலல்தும் தஃபக்கஹூன், இறைவனை பற்றிய அச்சத்தை நமக்கு இந்த வசனத்தில் ஊட்டுகின்றான். வெறும் கூலமாக ஆக்கிவிட்டால் என்ன சொல்வீர்கள் தெரியுமா? ஃபலல்தும் தஃபக்கஹூன் இன்னா லமுக்ரமூன் பல் நஹ்னு மஹ்ரூமூன். அல்லாஹ் விளைச்சலை தராமல் அதை குப்பை கூலமாக மாற்றிவிட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் தெரியுமா? நாங்கள் கடன்பட்டோமே, கடனை வாங்கி விவசாயம் செய்தோமே, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லையே என்று பரவுவீர்கள், புலம்புவீர்கள். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் மிக பெரும் விளைச்சல்களை செய்து, மிக பெரும் விவசாயங்கள் செய்து அதன் பயன் கிடைக்காமல் அவைகள் அழிந்த சந்தர்ப்பங்கள் உண்டா இல்லையா? அல்லாஹ்வின் எச்சரிக்கையை நாம் மறந்துவிடக் கூடாது. சமீபத்தில் கூட தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மழையால், வெள்ளத்தால் தான் செய்த அத்தனை விவசாயங்களையும் இழந்தவர்கள் அந்த மக்கள். நிதர்சனமாக அல்லாஹ் ஒவ்வொரு அத்தாட்சியையும் கண் முன்னால் காட்டிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹுதான் நமக்கு விளைச்சலை தருகின்றான் என்பதை நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். அஃபரைத்தும் மா அல்லதி தஷ்ரபூன், விவசாயிகள் உழைப்பையும் இயற்கையின் உதவியையும் விட இறைவனின் உதவியை கேட்க வேண்டும் என்பது அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு போதனை செய்யக்கூடிய விஷயம். அல்லாஹ்வின் சக்தியும் நாட்டமும் இருந்தால்தான் விவசாயம் அது முளைப்பிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கேட்பான், அஃபரைத்தும் அல்லதி மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய நீரை, தண்ணீரை கவனித்தீர்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு அம் நஹ்னுல் முன்ஸிலூன், வானத்திலிருந்து மழையை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோம்? நீங்கள் குடிக்கக்கூடிய
மதுரமான தண்ணீரை நீங்கள் கவனித்தீர்களா? வானத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபதல்தும் தஷ்குரூன். யோசித்து பாருங்கள். வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய மழை உப்பாக இருந்தால், வானத்திலிருந்து இறங்கும் மழை உப்பாக நாம் உங்களுக்கு இறக்கினோம் என்று சொன்னால் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? எவ்வளவு மதுரமான நீரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். அன்பானவர்களே, எவ்வளவுதான் நமக்கு நிலம் இருந்தாலும், நீர் இருந்தாலும், தண்ணீர் இருந்தாலும், வெளிச்சம் இருந்தாலும், இறைவனின் நாட்டம் பிரத்யேகமான ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த ஈமானை தான் நமக்கு சொல்லித் தருகின்றான். அதே நேரத்தில் விவசாயம் சார்ந்த இஸ்லாமிய பார்வையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உணவு, உடை, உறைவிடம், சுவாசம் என மிக அத்தியாவசியமான மனிதனின் தேவைகளுக்கு விவசாயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உணவு இல்லையே உணவு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு விவசாயத்தின் பலனை அல்லாஹ் நமக்கு அனுபவிக்க செய்திருக்கின்றான். மனிதன் அவன் உண்ணும் உணவின் பக்கம் அவன் சிந்தனை செய்து பார்க்கட்டும். அன்னா சபபனல் மாஅ ஸப்பா ثم شققنا الارض شقا فانبتنا فيها حبا وعنبا وكلبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وابا. அடுக்கடுக்காக இறைவன் கேட்பான். மலையை நாமே பொழிய செய்கின்றோம். அந்த மலையின் மூலமாக விதைகளை பூமியிலிருந்து நாமே வெளிப்படுத்துகின்றோம். புற்பூண்டுகளை முளைக்கச் செய்கின்றோம். பேரிச்ச மரங்களை, பழங்களை உங்களுக்கு கனியாக நாமே தருகின்றோம். விவசாயத்தை மிக பெரும் அருள் கொடையாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயம் சார்ந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் போதனை செய்யும் போது பெருமானார் சொன்னார்கள், தனது கையால் உழைத்து சாப்பிடுகிறவனை விட சிறந்த உணவை இந்த உலகத்தில் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. உழைத்து அதன் மூலமாக வரும் வருமானத்தில் யார் ஒருவன் உணவை சாப்பிடுகின்றானோ அவனை விட சிறந்த உணவை இந்த உலகத்தில் பெற்றவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் மிகச் சிறந்தது உழைப்பின் மூலமாக வரக்கூடிய உணவு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரல் யஹூத் ஐ யுஅல்லிமுஹா வ யஸ்ரஊஹா வ லஹும் ஷத்ரு மா யக்ருஜு மின்ஹா. கைபருடைய பூமியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடம் ஒப்படைக்கும் போது சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், பூமியில் விவசாயம் செய்யுங்கள், அந்த பூமியில் விவசாயம் செய்து வரக்கூடிய அந்த வருமானத்தில் பாதி உங்களுக்கு, பாதி இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு வழங்கிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமானார் உழைப்பை கற்றுக் கொடுத்தார்கள் யூத சமுதாயத்திற்கு. பெருமானார் சொன்னார்கள், மன் நஅமர அர்தன் லைஸ லஹு லிஅஹதின் ஃபஹுவ ஹக்குன். யாருக்கும் சொந்தமில்லாத ஒரு பூமியை ஒருவன் விளைச்சல் செய்து அதில் கனிவர்க்கங்களை உண்டாக்கினான் என்று சொன்னால் அது அவனுடைய ஹக்கு என்று சொன்னார்கள், அது அவனுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு வைத்து அதில் வரக்கூடிய விதைகளையும் பழங்களையும் மனிதர்களோ மிருகங்களோ பறவைகளோ அதிலிருந்து சாப்பிட்டால் எந்த மனிதன் அந்த மரத்தை நட்டானோ அவனுக்கு சதகாவினுடைய அந்தஸ்தை, தர்மத்தின் நன்மையை அல்லாஹ் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் பரிசுத்தமான தொழில் எது? பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் கையால் உழைத்து மோசடி இல்லாமல் நல்ல முறையில் வியாபாரம் செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் சாப்பிடுகின்றானே, அதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழிலில் மிகச்சிறந்த தொழில், மிகச்சிறந்த உணவு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
ஒரு அன்சாரி சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு வருமானமும் இல்லை, வசதியும் இல்லை, மிக ஏழ்மையான நிலையில் சாப்பிடுவதற்கோ தங்குவதற்கோ எதுவும் இல்லாத நிலையில் நான் தேவையை வேண்டி உங்களிடம் வந்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரிடம் கேட்டார்கள், உங்களிடம் ஏதேனும் உண்டா? அவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு கம்பளி போர்வையும் உணவை சாப்பிடுவதற்கு ஒரு கோப்பை மாத்திரம்தான் இருக்கின்றது. எந்த உணவும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, ஒரு போர்வையும் ஒரு திருவோடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். உணவை உண்பதற்கான ஒரு கோப்பையும் ஒரு போர்வை மாத்திரம்தான் இருக்கின்றது என்று சொன்னார். குளிரடித்தால் இதை போற்றிக் கொள்வேன், பாத்திரத்தில் தண்ணீர் கிடைத்தால் குடிப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், அந்த ரெண்டையும் கொண்டு வாருங்கள். பெருமானாரிடம் அவர் கொடுத்தார். கொடுத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பொருளையும் ஏலம் விட்டார். ஏலம் விட்ட போது ஒரு சஹாபி ஒரே ஒரு திர்ஹத்திற்கு அந்த ரெண்டையும் வாங்கி கொண்டார். பெருமானார் கேட்டார்கள், இதை விட அதிகமான திர்ஹத்திற்கு யாரேனும் வாங்கிக் கொள்கின்றீர்களா? இன்னொரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் 2 திர்ஹத்திற்கு வாங்கிக் கொள்கின்றேன். அந்த 2 திர்ஹத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை சஹாபியின் கையில் கொடுத்து, ஒரு திர்ஹத்திற்கு உங்களுக்கான உணவை வாங்கிக் கொள்ளுங்கள், இன்னொரு திர்ஹத்திற்கு கோடாரியை வாங்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். உணவை வாங்கி அந்த சஹாபி கோடாரியோடு பெருமானாருக்கு முன்னால் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோடாரியில் கணையம் விட்டு கம்பை மாட்டி கொடுத்து சொன்னார்கள், இதை கொண்டு போய் விறகு வெட்டி சம்பாதியுங்கள் என்று சொன்னார். 15 நாட்களுக்கு பிறகு வாருங்கள், அதற்கு முன்பு எனக்கு முன்னால் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். சில காலங்கள் ஓடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்க்கின்றார்கள். அழகான முறையில் தொழில் செய்து விறகு வெட்டி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், இன்னல் ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னார்கள். உழைப்பால் உயர்வும் யாசகத்தால் இழிவும் இந்த உலகத்தில் உண்டு என்பதை பெருமானார் அந்த சஹாபிக்கு போதித்து அவரை உழைப்பதற்கு தூண்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஹலாலான உணவை தேடுவது தொழுகைக்கு பின்னால், நோன்புக்கு பின்னால், ஜக்காத்துக்கு பின்னால் ஃபர்லான ஒன்று என்பதை அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, விவசாயம் மிக முக்கியமான ஒன்று. டெல்லியை சேர்ந்த கிரீன்ஸ் அமைப்பு என்ற ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வை வெளியிட்டது. அதில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மரங்களும் அது மனித சமுதாயத்திற்கு வரத்தை போன்றது. ஒவ்வொரு மரத்தின் விலை இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாதது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரீன்ஸ் அமைப்பு ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். பொருளாதார ரீதியில் அதை மதிப்பிட்டால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் என்று சொல்வார்கள். நார்மலாக ஒரு மரம் ஒரு ஆண்டுக்கு 23 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஆக்சிஜனை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 7 முதல் 8 லிட்டர் வரை ஆக்சிஜனை சுவாசம் செய்கின்றான். சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 7 முதல் 8 லிட்டர் வரை ஆக்சிஜனை சுவாசிக்கின்றான். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 550 லிட்டரை அவன் சுவாசம் மேற்கொள்கின்றான். சுமார் 2.75 லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் 6500 ரூபாய் என்று கணக்கிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இந்த மரங்களிலிருந்து வெளியிடக்கூடிய ஆக்சிஜனை சுமார் 13 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஆக்சிஜனை எந்த விலையும் கொடுக்காமல் மரத்தின் மூலமாக மனிதன் சுவாசம் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு மனிதன்
சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை எந்த விலையும் இல்லாமல் இந்த மரங்கள் சுமார் ஒரு வருடத்திற்கு 23 கோடி ரூபாயை அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்வார்கள் அந்த அமைப்பு நிறுவனம். அன்பானவர்களே, மழையும் அதன் மூலமாக பெய்யக்கூடிய விளைக்கக்கூடிய விளைச்சலும் இறைவன் நமக்கு தரக்கூடிய மாபெரும் அருள்கொடை. அதை விளங்கி முழுமையான முறையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹு தஆலா முழுவதுமாக அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பான மலைகளை தருவானாக. நமக்கு தேவையான தண்ணீரை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான முறையில் நம்மை அடைய செய்வானாக. விளை நிலங்களை அல்லாஹு தஆலா முழுமையாக செழிப்பாக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா யார் யாரெல்லாம் விவசாயம் செய்கின்றார்களோ அத்தனை விவசாயிகளுக்கும் முழுமையான பரக்கத்துகளை தருவானாக. அவர்கள் கஷ்டங்களை குறைகளை தேவையான நிவாரணங்கள் தரக்கூடியவனாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்கியருள்வானாக. விவசாயிகளின் கஷ்டத்தை போக்கக்கூடிய உண்மையான சிந்தனைகள் உள்ள அரசியல்வாதிகளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. மழை வெள்ளங்களில் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தகுந்த ஆறுதலை தந்தருள்வானாக. வாழும் காலம் முழுக்க சத்தியத்தை சத்தியம் என்று விளங்கி இறைவன் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவோடு வாழ்ந்து அந்த கலிமாவோடு மரணமாகக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தனது வலது கரத்தில் நன்மை தீமை ஏடுகளை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.